பரிசுத்த நாமத்திற்கு கோடி ஸ்தோத்திரங்கள். ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தோம். அது ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. நிறைய கடன் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப மனசு உடஞ்சி போயிருந்தோம். சொந்தக்காரங்க கிட்டலாம் போய் பணம் கேட்டபோது, நீங்கள் 4 பேரும் குடும்பமாக போய் தற்கொலை பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. அந்த முடிவுக்கு கூட வந்துட்டோம். அப்புறம் கடைசியில் அந்த நேரத்தில் தான் சரவணம்பட்டியில் பிரதரோட மீட்டிங் நடந்ததுன்னு கேள்விப்பட்டு போயிருந்தோம். அப்போ அவங்க பிரதர் எங்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், இன்றைக்கி கடவுள் உங்களோட கடன் பிரச்சனைகளெல்லாம் நீக்கி போடுறாருமா, மனசு வேதனையோடு வந்திருக்கீங்க, அதெல்லாம் இன்றைக்கி நீக்கி போடுறாருன்னு சொல்லி பிரதர் அன்றைக்கி எனக்காக தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. நானும் அதை விசுவாசத்தோடு போனேன். எப்படி ஆச்சரியம் என்ன அதிசயம் நடந்ததுன்னே தெரியல. அத்தனை கடனும் முடிஞ்சு நாங்கள் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த கோவை பட்டணத்தில் இந்த போலுவாம்பட்டியில் நாங்கள் சொந்த வீடு வாங்கலுக்கும் எங்கள் தேவன் கிருபை செஞ்சுருக்கிறாரு. கடவுளுக்கும் என் தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். எனக்காக ஜெபித்த பிரதர் ஸ்டீஃபனுக்காக ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் குடும்பமாக இந்த இடத்துல சாட்சியாக நிற்க கர்த்தர் கொடுத்த கிருபை. கடந்த 2021 மார்ச் 6 நான் சென்னையில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் மீட்டிங் அட்டன் பண்ணேன். எனக்கு கல்யாணமாக 2012 எனக்கு கல்யாணமாச்சு. 10 வருஷம் எனக்கு குழந்தை இல்லை. நான் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணும்போது கர்த்தர் பிரதர் மூலிமா எனக்கு பேசினார். ஆக்சுவலாக நான் அங்கே போனது குழந்தைக்காக போனது. ஆனால் கர்த்தர் எனக்கு அநேக கடன் பிரச்சனைகளோடும் ரொம்ப போராட்டம் மத்தியில் தான் நான் அங்கே போனேன். ஏன்னா எனக்கு முதல்ல ரொம்ப ஏளனமாக பேசினாங்க, குழந்தையில்லைன்னு 10 வருஷமாக எங்களை பேசினாங்க. அப்போ நாங்கள் போனப்போ கடன் பிரச்சனையும் சேர்ந்து ரொம்ப அழுத்துச்சு. மன அழுத்தத்தில் தான் நான் அந்த வீட்டுக்கு போனேன். குடும்பமாக போக முடியல. ரொம்ப வேலையும் இல்லாமல், ரொம்ப வருமானம் இல்லாமல் இருந்தனால நான் மட்டும்தான் போயிருந்தேன். அப்போ கர்த்தர் செய்தியின் வேலைக்கு முன்னாடி பிரதர் தீர்க்க தரிசனமாக என்னோடய பேர் தினேஷன் சொல்லி அந்த மே 6, 2021 அந்த மீட்டிங்கில் என் பேர் சொல்லி, கர்த்தர் உனக்கு எல்லாத்தையும் செய்து முடிப்பார், நீ நினச்ச காரியம் நிறைவேறுன்னு சொல்லி எனக்கு சொன்னார். சொல்லி அடுத்த ப்ரேயர் பண்ணிவிட்டு அடுத்த ஏப்ரல் 6 நாங்கள் சரி எதுக்கும் செக்அப் பண்ண போகலாம். அன்றைக்கி தமிழ்நாடு எலெக்ஷன் டேட்டு. ஒய்ஃபுக்கு பொள்ளாச்சியில் ஓட்டு போடுறதுக்கு போனோம். அந்த இடத்துல சரி போய் எதுக்கு செக்அப் பண்ணலான்னு போனோம். கர்த்தர் அந்த இடத்துல செக்அப் பண்ணதுமே நீ 3 months கன்சீவ்னு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 10 வருஷ வேதனை எனக்கு அதுலேருந்து போச்சு. கடன் பிரச்சனை இங்கே லாஸ்ட் இயர் இங்கே ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். கடன் பிரச்சனை எனக்கு கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா பக்கம் கடன் இருந்தது. அது எல்லாத்தையும் தேவனும் கட்டி முடிக்க கிருபை செய்தார். எங்கள் சொத்துக்காகவும் ப்ரேயர் பண்ணியிருந்தோம், அப்பா அம்மா சொத்துக்காகவும். அது 2 சைடு இருந்தும் எங்களுக்கு சொத்து பாகம் எல்லாம் வந்ததுக்காக கர்த்தருக்கு கோடான கொடஸ்தோம். கரங்களை உற்சாகமாக தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நம்மை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்கள். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி அடிமைப்படுத்தப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போயிற்றே. முதல்ல எதுல இளைப்பாறுதலை கொடுப்பாராம்? துக்கத்திலிருந்து நீக்கி இளைப்பாறுதல். 2வது தத்தளிப்பிலிருந்து நீக்கி இளைப்பாறுதல். 3வது சொல்றாரு, நீ அடிமை ஆக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனம், ஹார்ட் பாண்டேஜ் என்று சொல்லி ஆங்கில வேதாகமம் சொல்லுற. ஹார்ட் பாண்டேஜ் அப்படின்னா கடினமான அடிமைத்தனம். அடிமைத்தனத்திலே அநேகம் உண்டு. சில அடிமைத்தனங்கள் இப்பதான் உள்ள போயிருக்காங்கன்னா ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். ஆனால் பல வருஷமாக அந்த அடிமைத்தனத்தின் ஆவிக்குள்ளால போனால் அதான் அடிக்ஷன் என்று சொல்லுவார்கள். அவன் அடிக்ஷன் ஆகிட்டான், அதுக்கு அடிமைப்பட்டுட்டான், அவ்வளோதான். அந்த அடிக்ஷன், அந்த ஆவி பிடிச்சிருச்சுன்னா
அதிலிருந்து வெளியே கொண்டு வர்றது கஷ்டம். எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், இவ்விதமான பிசாசுக்கள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அல்லாமல் எளிசில போகாது. ஏன் போகாது? அந்த பிள்ளையுடைய பிரச்சனை எப்போ? சின்ன வயதிலிருந்து. ஒரு தகப்பன் பிள்ளையை கூப்பிட்டு வராரு வாலிப வயசில், இப்படி ஒரு ஆவி அவனை பிடிக்குது, நெருப்பில் தள்ளுது, தண்ணியில் தள்ளுது. உங்கள் சீடரட்டத்தை கூட்டு போனால் அவங்களால விடுதலை கொடுக்க முடியலை. கடைசியாக அவங்கக்கிட்ட வந்திருக்க ஆண்டவரே. அப்போது ஆண்டவர் அவன்கிட்ட கேட்குறாரு, இவனுக்கு எவ்வளவு காலமாக இது இருக்கிறது? அப்போ சொல்கிறார், சின்ன வயசுலேருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவ்விதமான பிசாசுகள். அப்போ தான் சொல்கிறாரு, சின்ன வயசுலேருந்து உள்ள ஊறி பல வருஷமாக இருக்கிற ஆவிகள் ஈஸியெல்லாம் வெளியே வராது, அவைகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அல்லாமல் வெளியே வராது என்று சொல்லிவிட்டு நொடி பொழுதில் அந்த பையனுக்கு விடுதலையை கொடுத்து, வேதம் சொல்லுகிறது, விடுவிக்கப்பட்ட இளைஞனை தன் தகப்பன் கையிலே ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு விடுவிக்கப்பட்ட இளைஞனை உன் கையிலே ஒப்பு கொடுப்பார். விடுவிக்கப்பட்ட வாலிப மகளை உன் கையிலே ஒப்பு கொடுப்பார். காரணம், இன்றைக்கு கடினமான அடிமைத்தனத்திலிருந்து உன் பிள்ளைக்கு விடுதலையை கொடுத்து அதிலே இளைப்பாறும் காலம். துக்கத்திலிருந்து துக்கத்தை நீக்கி இளைப்பாற பண்ணுகிற காலம். ரெண்டாவது ஆண்டவர் சொன்னால் தத்தளிப்பை நீக்கி இளைப்பாறுகிற பண்ணுகிற காலம். மூன்றாவது சொல்லுகிறார், கடினமான அடிமைத்தனத்திலிருந்து நீக்கி உன்னை விடுதலையாக்கி உன் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்கிற நாட்கள் இதோ வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு குடி என்கிற அடிமைத்தனத்திலே உன் புருஷன் இருக்கலாம், விபச்சாரம் என்கிற அடிமைத்தனத்திலே உன் பிள்ளை இருக்கலாம், இல்லாவிட்டால் சீட்டாட்டம் என்கிற அடிமைத்தனத்தில் இருக்கலாம், இல்லாவிட்டால் பாக்கு, புகையில, கஞ்சா என்று போதை வஸ்துக்களுக்கு உன் பிள்ளைகளோ, உன் புருஷனோ, உன் மருமகனோ, இல்ல உன் மகளே கூட இன்றைக்கு அடிமைப்பட்டிருக்கலாம். தகாத உறவுகள் என்கிற அடிமைத்தனத்தில் இருக்கலாம். இன்றைக்கு அடிமைத்தனத்திலிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் நீக்கி மீட்டெடுக்கிற நாள். அது என்ன அடிமைத்தனமாயிருந்தாலும் சரி, நீ விசுவாசித்தால் இன்றைக்கு தேவ மகிமையை காண்பாய். இன்றைக்கே காண்பாய், இப்பொழுதே காண்பாய். கர்த்தர் அதற்காகவே உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், சொன்னதை சொன்னபடி செய்கிறவர். இன்றைக்கு உனக்கு சொன்னதை சொன்னபடி செய்வார். அல்லேலூயா. ஆமா, பயங்கர மட குடிகாரனா இருக்கலாம் உன் புருஷன், ஆண்டவர் விடுதலையாக்குவார். யாராலும் மீட்டெடுக்க முடியாத அடிமைத்தனம் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். யாராலும் மீட்டெடுக்க முடியாது. ஆனால் உனக்காக இந்த உலகத்தில் அவதரித்த இயேசு மீட்டெடுக்கிறவர், அவர் மீட்பர். இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியிலே வந்த ஆண்டவர், நீ எதை இழந்திருந்தாலும் இன்றைக்கு மீட்டு கொடுப்பார். அது ஆண்டவருக்கு லேசான காரியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அடிமைத்தனம் ஒருவேளை ஏதோ ஒரு பிசாசுடைய கட்டு உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். அது ஒரு கடினமான அடிமைத்தனமா இருக்கலாம். இல்லாவிட்டால் ஏதோ ஒரு மாந்திரிக கட்டு உன் வாழ்க்கையில வந்தது நிமித்தம் இன்றைக்கு அந்த மாந்திரிக கட்டு என்கிற அடிமைத்தனம் உன்னுடைய வாழ்க்கையை வறுமையாக்கி சூறையாடி உன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அவை எல்லாவற்றுக்கும் ஒரு விடைவு காலம். மும்பை பிரேயர் டவர் முதலாவது பஞ்சத்தை நீக்குவார். பஞ்சத்தின் நுகத்தை ஆண்டவர் நீக்கி போடுவார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 29, 30 ஆகிய வசனங்கள் வாசிப்போம். உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி, உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி, உங்களை ரட்சித்து, உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல், பஞ்சத்தை உங்கள் மேல் கட்டளையிடாமல், கோதுமையை வரவழைத்து, அதை பெருக பண்ணி, நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். இன்னைக்கு ஒரு பினான்சியல் பிரேக் த்ரூவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். ஆண்டவர் சொல்றாரு, பஞ்சத்துக்கும் வறுமைக்கும் கடனுக்கும் முக்கியமா உங்களுக்கு விடுதலை அதிலிருந்து ஆண்டவர் நீக்கணும்னா அசுத்தங்கள் முதலாவது இடத்திலே நீங்க வேண்டும். இந்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் அசுத்தங்களை நீங்கி உங்களை ரட்சித்து
அதன் பிறகு உங்கள் மேல் இருக்கிற பஞ்சத்தை ஆண்டவர் மாற்றும்படி கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணுவேன். கோதுமை எதுக்கு அடையாளம்? வருமானத்துக்கு அடையாளம். அப்போ பாருங்க, வருமானம் வந்துச்சுன்னா கடன் எல்லாம் ஓடிப்போம். ஆமேன். ஆமாம், நிறைய பேர் இன்னைக்கு நிறைய கடன் 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 கடனில் கடந்து தவிச்சுக்கிட்டு இங்கே வந்திருக்கிறீங்க. என்னை இயேசுசாமி சொல்கிறார், உனக்காக கோதுமையை வரவழைப்பேன். கோதுமையை வரவழைக்கணும்னா ஆண்டவர் அமெரிக்காவிலேருந்து விசாவை வரவழைப்பார், சில நேரங்களில் ஆஸ்திரேலியாவிலேருந்து விசாவை வரவழைப்பார். போன மாதம் ஒரு மகள் ஒரு சாட்சி, ரொம்ப ஆச்சரியமான சாட்சி எழுதி கொடுத்துருக்குறாங்க. மரிய டுஷிட்டா, 23 வயசு பிள்ளை, கிராஜுவேட் ஆஃப் டெவலப்மெண்ட் மேனேஜ் முடிச்சுட்டு போன மாதம் மீட்டிங் அந்த அம்மா ஃபஸ்ட்டு வர்றாங்க. அப்போ வரும்போது நான் அப்போ தான் கார்லேருந்து இறங்கி உள்ளே வரக்கு முன்னால் அங்கே சாட்சியில் எழுதியிருக்கிறாங்க, அது அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் மீட்டிங் வரும்போது ஐயா வெளியே நின்று ஒரு ஆட்டோவுக்கு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வரும்போது அவங்க பார்க்குறாங்க, ஐயா ஒரு ஆட்டோ மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுறாங்க. அப்படின்னா இவனுடைய எதிர்காலத்துக்கு இவன் எடுத்த முயற்சியை ஐயா கை வச்சு ப்ளஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, ப்ளஸ் பண்ணி முடிகிறதுக்குள்ளால் குடுக்குன்னு ஓடி வந்து லிஃப்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் வந்து, அங்கிள் என்னையும் ப்ளஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்னாங்களாம். அந்த மகள் வந்து ப்ளஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நிற்கிறாங்க. அவங்களுக்கு என்ன, நான் இப்போ தான் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும்னு சொல்லிட்டு ஆசையாக வந்திருக்கிறா. வரும்போது பார்த்தா ஐயா ஒருத்தனுக்கு பிழைப்பிற்கு வழியுள்ள ஒரு ஆட்டோவை ப்ளஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த கையோடு என்ன ப்ளஸ் பண்ணேன்னு வந்து முன்னே நிற்கும்போது ஆண்டவர் சொன்னால், அவள் எதுக்கு வந்தா என்னான்னு எனக்கு தெரியாது டுஷிட்டா. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு பிரகாசமான எதிர்காலத்தை நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். என்ன சொல்ல, பிரகாசமான எதிர்காலம், உன்னுடைய மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவாராம். ப்ராஃபஸி டக்குன்னு வந்துருச்சு. அடுத்து மீட்டிங்கில் வந்து இந்த அம்மா உட்காந்துட்டாங்க. மீட்டிங்கில் வந்த உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொன்னேன் தெரியுமா, யூஎஸ் இப்போ தான் போயிட்டு வந்தேன், அன்பரின் பாதத்தில் வந்து நிறைய பிள்ளைங்க ஆசீர்வாதத்தை வாங்குறவங்க, அங்கிள் நாங்கள் அன்பரின் பாதத்தில் முதல் ரோவில் இருந்த ஆள், 2வது ரோவில் இருந்த ஆளுன்னு நிறைய பேர் அமெரிக்காவில் நியூயார்க்கில் நடத்தின அந்த அன்பரின் பாதத்தில் மீட்டிங்கில் எக்கச்சக்கமான பேர் வந்திருந்தாங்க. அட்லாண்டாவில் நடத்தின அன்பரின் பாதத்தில் மீட்டிங்க்கு எக்கச்சக்கமான பேர் வந்திருந்தாங்க. அதை பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதில் நிறைய பிள்ளைகள் அன்பரின் பாதத்தில் வந்து ஆசீர்வாதத்தை வாங்கி இன்றைக்கி அங்கே செட்டிலான பிள்ளைங்க நிறைய பேர். இதை சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே இந்த அம்மா மனசில் என்ன நினைக்கிறாங்க, எனக்கும் ஒரே ஆசை அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும், அமெரிக்காவில் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். இப்போ தான் இந்த அம்மா படிப்பு முடிச்சிருக்காங்க. அப்போ இதை சொன்ன உடனே நினைக்கிறாங்களாம், ஆண்டவரே நீங்கள் மட்டும் எனக்கு ஐயா மூலமாக சொன்ன ப்ராஃபஸி நிறைவேறி நான் அமெரிக்கா போயிட்டேன்னா அடுத்த வருஷம் ஐயா அமெரிக்காவில் வரும்பொழுது நான் உங்களை நல்லா கனம் பண்ணி அனுப்பணும். எனக்கு நீர் கிருபையை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். எப்போவும் இந்த சாட்சிகள் எதுக்குன்னா, சங்கிலி தொடர் அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு. எதுக்கு இயேசு சுவாமி செய்த அற்புதங்களை பைபிளில் எழுதி வச்சுருக்காரு தெரியுமா? அதை பிடிச்சி அதிலிருந்து தான் சங்கிலி தொடர் ஆரம்பிக்கும். அதிலேருந்து ஒரு அற்புதத்தை நம்ம சொல்லுவோம், அதை பிடிச்சி ஒருத்தவங்களுக்கு நடக்கும், இவங்களுக்கு செய்தீங்களேன்னு அடுத்தவங்க சொல்லுவாங்க. அப்படி தான் அந்த சங்கிலி தொடர் அற்புதம். அப்போ இவ சொல்கிறா, அன்பரின் பாதத்தில் வந்த எத்தனையோ வாலிப பிள்ளைங்க அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகி இந்த வருஷம் ஐயா வரும்பொழுது நல்லா ஹானர் பண்ணாங்களாமே. அடுத்த வருஷம் ஐயா அமெரிக்கா வரும்போது நான் அமெரிக்காவில் இருந்தால் ஐயாவை ஹானர் பண்ணி அனுப்புவேன்னு சொல்லி இந்த அம்மா மீட்டிங்கில் உங்களை மாதிரி கூட்ட உட்காந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. யூஎஸ்ஏல கொலராடோ அப்படின்னு ஒரு சிட்டி இருக்குது. அங்கேருந்து இந்த சொல்விஸ்டா ஹெல்த் அண்ட் ஆர்கனைசேஷன் அங்கேருந்து இந்த அம்மாவுக்கு ஒரு ஃபோன் இன்டர்வியூ வருது, வீடியோ கான்ஃபரன்ஸில் இன்டர்வியூ. அமெரிக்காவிலேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் இன்டர்வியூ வருது. எத்தனை நாளைக்குள்ள? 5ஆம் தேதி இவங்க மீட்டிங் வந்தாங்க, 14ஆம் தேதி இன்டர்வியூ, 10ஆம் தேதி மெசேஜ் வந்துருச்சு. என்ன போஸ்ட்டுன்னா, போஸ்ட் ஆஃப் கிறிசிஸ் கேர் மேனேஜர், கிறிசிஸ் கேர் மேனேஜர் போஸ்ட்டுக்கு அங்கேருந்து இன்டர்வியூ வந்துருச்சு. 5ஆம் தேதி மீட்டிங், 10ஆம் தேதி இன்டர்வியூக்கு ரெடி ஆகுன்றாங்க. 14ஆம் தேதி வீடியோ கான்ஃபரன்ஸில் இன்டர்வியூ. கர்த்தர் அவளுக்கு அமெரிக்க தேசத்திற்கு வழியை திறந்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார். அவள் உள்ளே வரும் பொழுது, நான் ஃப்ரெஷர், இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வர்றேன், 23 வயசு பிள்ளை, ஐயா ஒருத்தருக்கு வாழ்வாதாரத்துக்கு ஆட்டோ ப்ளஸ் பண்ணுறாரு, அப்போ எனக்கு வாழ்கிறதுக்கு ஒரு வேலைக்கு ப்ளஸ் பண்ணுவார். தீர்க்க தரிசனம் என்ன, உனக்கு பிரைட்ஃபுல் ஃபியூச்சர், உன் மன விருப்பத்தின்படி நிறைவேற்றுவேன். இவங்களுக்கு என்ன மன விருப்பம்? அமெரிக்க தேசத்தில் போய் செட்டில் ஆகி. இன்னொரு வார்த்தை அவங்க எழுதியிருந்தாங்க,
எங்கள் அம்மாவை நல்லா வச்சுக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் எங்கள் அம்மாவை நல்லா வச்சுக்கணும், அப்பாவை நல்லா வச்சுக்கணும், எங்கள் அக்காவை அண்ணனை நல்லா வச்சுக்கணும், அக்காவுடைய கல்யாணத்தை நல்லா பண்ணி வைக்கணும், தங்கச்சி கல்யாணத்தை நல்லா பண்ணி வைக்கணும். நிறைய பேர் நிறைய தீர்மானத்தோடு வந்திருக்கிறீங்க. இயேசுவாமி சொல்கிறார், அதை எல்லாவற்றையும் செய்ய உங்களுடைய எல்லா பஞ்சங்களை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னால் அசுத்தத்திலிருந்து நீ வெளியே வரணும். அப்போ தான் ஆண்டவர் உன் பஞ்சத்தை நீக்குவார். அசுத்தத்திலிருந்து நீ நீக்கப்பட்டால்தான் நீ அசுத்தமானது ஒன்றையும் சாப்பிடாதபடி கர்த்தர் உன்மேல கிருபையாய் இறங்கி அசுத்தமான எந்த பழக்கத்தில் நீ விழுந்து விடாதபடிக்கு இன்றைக்கு உன்னை நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள். நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எல்லா கடன் என்கிற சிறையிருப்பில் இந்த ஆண்டவர் வெளியேற்றுகிறார். பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து இனி ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயல்களின் பலன்களையும் பெருக பண்ணுவார். தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, நான் 5 வருஷமாக இந்த கம்பெனியில் இருக்கிறேன், 10 வருஷமாக இருக்கிறேன், ஒரு பெருக்கத்தை காணும், இன்க்ரிமெண்ட்டை காணும், ப்ரொமோஷனை காணும். இன்றைக்கி பெருக்கம், இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன் டபுளாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், 2 வருஷமாக 4 வருஷமாக வரல, இப்போ டபுள் ப்ரொமோஷன், ட்ரிபிள் ப்ரொமோஷன் எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். 10 முறை யாக்கோபுக்கு சம்பளத்தை மாற்றினாங்க. 11வது முறை அவன் முதலாளி ஆகிட்டான். அவங்க மாமன் கூட பார்ட்னர் ஆகிட்டான். இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் அவங்க மாமா, இவர் ஒர்க்கிங் பார்ட்னர். 10 முறை உனக்கு சம்பளம் மாறி இருக்கலாம், 11வது முறை ஏன் நீ முதலாளியாக மாறக்கூடாது? கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைச்சா ஆண்டவர் ஆசீர்வதிச்சு 100 மடங்கு பலன். இன்னைக்கு உனக்கு 100 மடங்கு பலன். அந்த 100 மடங்கு பலன் வந்ததுனால அவன் வர வர விருத்தியடைந்து ஐஸ்வர்யவானாகி மகா பெரியவனாய் மாறினான். எனக்கு ரொம்ப ஆசை, நீங்கள் எல்லாம் மகா பெரியவர்களாக மாறணும். பெரியவர்களா அல்ல, மகா பெரியவர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இனி நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள். பஞ்சத்தினால் உண்டான நிந்தை அப்படின்னா, பஞ்சத்தினால அடுத்தவங்ககிட்ட போய் கையேந்தி இருக்கலாம், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நகையை கொடுங்க, ப்ராப்பர்ட்டியை கொடுங்க, அடமானம் வச்சு எடுத்துட்டு அப்புறம் திருப்பி கொடுத்துட்றேன், அதுக்கு இதுக்கு இல்லை, கையேந்தி அங்கங்கே போயிட்டு கடன் கைமாத்து, இதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப். ஆமாம், இதுக்கு மேலே ஆண்டவர் அள்ளி கொடுக்க போகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. எல்லா பஞ்சத்தின் காலங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு முடிவை கொண்டு வருகிறார். ஆமென். உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் கடினமான உன் அடிமைத்தனத்தையும் நீக்கி இளைப்பாறுதலை வரப்பண்ணும் நாட்களிலே ஒடுக்கினவன் ஒளிந்து போவான். பொன்னகரி ஒளிந்து போயிற்று என்று சொன்னீரே, ஒடுக்கினவர்களும் ஒடுக்கங்களும் ஒளிந்து போனதற்காய் ஸ்தோத்திரம். தத்தளிப்பின் பாத்திரத்தை என் பிள்ளைகளை விட்டு எடுத்து போடுங்கப்பா. கடன்ல தத்தளிச்சிட்டு இருக்கிற பிள்ளைகள் உண்டு, வியாதியில தத்தளிச்சிட்டு இருக்கிறவங்க உண்டு, அவமானத்தில் தத்தளிக்கிற என் பிள்ளைகளுடைய தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து போட்டு சமாதானத்தின் பாத்திரத்தை இறங்க பண்ணுவீராக. கடினமான நுகங்கள், கடினமான அடிமைத்தனத்திலிருந்து என் பிள்ளைகளை பறந்து காக்கிற பட்சியை போல விடுதலையாக்கி வீட்டுக்கு கொண்டு வருவீராக. விடுவிக்கப்பட்ட பெண் மான்களாக என் பிள்ளைகள் வீடுகளுக்கு திரும்புவார்களாக. நம்பிக்கையுடைய சிறைகளே, சிறையிருப்பில் இருக்கிறவர்களே, அரணுக்கு திரும்புங்கள், கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தருவார் என்று சொன்னீரே, அரணுக்கு திரும்புவார்களாக, வீடுகளுக்கு திரும்புவார்களாக, ஆண்டவருக்கு நேராக திரும்புவார்களாக. பஞ்சத்திலிருந்து விடுதலை கொடுப்பேன் என்று சொன்னீரே, உடைய பஞ்ச காலத்திலே என் பிள்ளைகள் 100 மடங்கு அறுக்க ஈசாக்கிற்கு நீர் கொடுத்த ஆதரவை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக நாங்கள் செபிக்கிறோம். என் பிள்ளைகள் இனி ஐஸ்வர்யவான்களாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவர்களாய், பெரிய செல்வ சீமான்களாய், பெரிய ஊழியர்களாய், பெரிய சயின்டிஸ்டாக இவர்களை ஆசீர்வதிக்கிறேன்.
இவர்கள் முன்னேற முடியாதபடி காணப்படுகிற எல்லா தடை கற்களை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நீக்கி போடுகிறேன். என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா வாழ்வின் தடைகள், எல்லா திருமண தடைகள், எல்லா வருமான தடைகள், படிப்பு தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. அந்த தடைகளை நீக்கி நீரே முன்னால போய் என் பிள்ளைகளுக்கு வாசலை திறப்பீராக. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைக்கிறேன், அதை இனி ஒருவனும் மூட முடியாது. பாதாளத்தின் திறவுகோல்களோ மாந்திரிக வல்லமைகளோ அதை சேதப்படுத்த முடியாது என்று சொன்னீரே, அப்படியே நிறைவேறட்டும். திறந்த வாசல், பூட்டப்படாத திறந்த வாசல், வருமானத்தின் வாசல் திறக்கப்படுவதாக. திருமண வாசல்கள் திறக்கப்படுவதாக. பிரிந்து போன குடும்பங்கள் இணைவதாக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824285099 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.